Hi friends, நான் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு ஹோம்மேட் கேக். ஒரு பவுலில் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணலாம் ஒரு பவுலுக்கு. இது கூட கொஞ்சமாக தயிர், இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும், அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம், ஆயில், தயிர் இந்த மூணுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஸ்க் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக முடியும். விஸ்க் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்பூனை வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி கெட்டியாகும். கெட்டியாகிறப்ப இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக எல்லாம் ஆட் பண்ண வேணாம். இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை கொஞ்சமாக உடச்சி போட்டுக்கோங்க. இனி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கேக்கு செய்கிறதுக்குள்ள டை இருக்குதுன்னா அதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலை எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மைதா மாவு அதில் தூவி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்கோங்க. கேக்கு செய்கிறதுக்கு மைக்ரோவன் இல்லாதவங்க இந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பு மேலே பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் அதில் மணல் ஆட் பண்ணிக்கோங்க. மணல் ஆட் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைங்க. மணல் அப்போ தான் சீக்கிரமாக சூடாகும். ஓகே, மணல் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இனி நம்ம அந்த டிஃபன் பாக்ஸோட மூடியை அந்த மணலுக்குள்ளால கொஞ்சம் புதைச்சி வைங்க. புதைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சர், அதை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இதில் நம்ம டிஃபன் பாக்ஸோட மூடி எதுக்காக அடியில் வச்சுருக்கோம்னா, சூடு அதிகமாகிடுச்சுன்னா அந்த கேக்கு கருகிடும். ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக அந்த டிஃபன் பாக்ஸோட மூடி நம்ம வச்சுருக்கோம். டிஃபன் பாக்ஸோட மூடி அது இல்லைன்னா வேறு எதுனாலும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா சூடானாலே போதும், நமக்கு கேக் ரெடி ஆகிடும். டிஃபன் பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபன் பாக்ஸில் ஒரு கத்தினால ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்கு கரெக்டாக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் எடுக்க முடியும் வெளியே. மாதிரி கட் பண்ணிட்டு டிஃபன் பாக்ஸை ஒரு பிளைட்டு மேலே வச்சு கவுத்திக்கோங்க. கவுத்திட்டு டிஃபன் பாக்ஸ் அப்படியே வெளியே எடுங்க. நமக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் கேக்கு வரும். அதை அப்படியே கவனமாக திருப்பி போட்டுக்கோங்க. இனி நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணுறப்ப தெரியுது நல்லாவே கேக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.